ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவள்ளூர் அருகே எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மகாபலிபுரம் வரை 132.87 கிலோமீட்டர் தூரத்திற்கு போடப்பட்டு வர 6 வழிச்சாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையை ஒட்டிய புறநகர் பகுதிகளில் சமீப காலமாக போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி ஏற்படுகிறது. சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல சென்னையை ஒட்டிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய நகர பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், தனியார் கம்பெனிகள் அதிக அளவில் புறநகர் பகுதிகளில் இருப்பதால் கார், இருசக்கர வாகனங்கள் மட்டுமின்றி கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்கிறது. நகர எல்லைக்குள் கனரக வாகனமோ, கார், வேன் போன்ற வாகனமோ செல்லாமல் சுற்றுவட்ட சாலையை பயன்படுத்தி கடந்து செல்ல ஏதுவாக தமிழக சாலை கட்டமைப்பு முன்னேற்ற கழகம் சார்பாக வெளிவட்ட சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி, காமராஜர் துறைமுகத்தில் தொடங்கி தச்சூர், புன்னப்பாக்கம், வெள்ளியூர், மூலக்கரை, அரண்வாயில், செங்காடு, ஸ்ரீபெரும்புதூர், சிங்கப்பெருமாள் கோவில், மானாமதி, பூஞ்சேரி 132.87 கிலோமீட்டர் சாலையானது 5 கட்டங்களாக சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு புதிய 6 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த ப்ராஜெக்டினுடைய மொத்த செலவு 15,626 கோடி. முதல் கட்டமாக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து தச்சூர் வரையிலான 25.50 கிலோமீட்டர் தூரமும், தேசிய நெடுஞ்சாலை 5 உள்ள தச்சூரிலிருந்து திருவள்ளூர் புறவழிச்சாலை தொடங்கும் வரை 26 கிலோமீட்டர் தூரமும், மூன்றாவதாக 29 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் புறவழிச்சாலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரையும் அமைகிறது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரை உள்ள 24 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4வது பிரிவு அமைகிறது. 5வது பிரிவு சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து மகாபலிபுரம் வரை கிழக்கு கடற்கரை சாலையில் 27 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இதில் தாமரைப்பாக்கம் பக்கத்தில் இருக்க புன்னப்பாக்கம் தொடங்கி நாசரத் கிராமம் வரை 12.5 கிலோமீட்டர் சாலை அமைக்கும் பணியை எல்என்டி நிறுவனம் மேற்கொண்டுட்டு வருது. அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.
இதுவரை 70% பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் வரும் மழைக்காலங்களுக்குள் இந்த பணிகள் முடிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெய்யூர் சாலையில் முறையான அணுகு சாலை மேம்பாலம் அமைக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.